Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Moat. By Moat Online Happy Shopping. By Moat E-Commerce Private Limited. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, யூடியூப் சம்பிரதாயத்தை பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சன்னா மசாலா. சன்னா கொண்டக்கடலையை 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறோம். ஊற வச்சதை எடுத்து வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் தண்ணியை ஊற்றி வேக வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றுறோம். ஆயில் போட்டதும் வெங்காயம் நல்லா பெரிய பெரிய பீஸாக போடுறோம். நம்ம அரைக்க போகிறதுனால வெங்காயம் பெரிய பீஸாகவே போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டதும் இஞ்சி துண்டு கட் பண்ணி அதையும் அரைக்கிறதுனால பெரிய பெரிய பீஸாக போடுறோம். பூண்டையும் முழுசாகவே போடுறோம், ஏன்னா அரைக்க போகிறதுனால. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, சன்னா மசாலா, காஷ்மீர் சில்லி, அப்புறம் தனியாத்தூள், சீரகத்தூள் அத்தனையும் போட்டு கடைசியாக தக்காளியை போட்டு வதக்குறோம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போடுறோம். வேக வச்ச சன்னா தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். மிக்சியில் ஒரு பிடி சன்னாவையும் நம்ம போடுறோம். போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ மறுபடியும் கடாயில் ஆயில் போடுறோம், பட்டை போடுறோம், ஏலக்காய் போடுறோம், லவங்கம் போடுறோம், 2 காஞ்ச மிளகா போட்டு நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை கலந்து நல்லா வதக்குறோம். பச்சை வாசம் போக வதக்குறோம். அப்போது அந்த கிரேவியில் நம்ம சன்னாவையும் கலந்து ஒரு குக்கரில் வச்சு மறுபடியும் நம்ம ஒரு 2 விசில் விடுறோம். ஏன்னா நம்ம பச்சை வாசனை போகணும். இப்போ மசாலாவும் சன்னாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் காஷ்மீர் சில்லியை கலந்துக்கிறோம். கொஞ்சம் நல்லா காரம் வருது. சால்ட்டும் தேவையான அளவு பார்த்து சால்ட்டும் போட்டுக்கிறோம். இப்போ ஒரு அருமையான சன்னா கிரேவி ரெடி ஆகுது. இது நல்லா முழுசாக சன்னா இருக்கும். ஒரு சிலருக்கு முழுசாக பிடிக்கலன்னா ஒரு கிளாஸை வச்சு லைட்டாக அழுத்தினோம்னா சன்னா 2 உடஞ்சிரும். அப்படியும் வச்சுக்கலாம். ஆனால் மறக்காமல் முந்திரி கொஞ்சம் போடும்போது கிரேவி நல்லா திக்காகவும் வரும், நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த கிரேவியை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம். ஆனால் கடைசியாக மட்டும் நம்ம குக்கரில் வச்சுட்டு தான் ஒரு 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஒரு சிறப்பான சன்னா மசாலா ரெடி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.